ஸோ அழகு தேவதை மோனிகா பெலுச்சியை பற்றி ஒரு வீடியோ போட்டே ஆகணும். நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மறந்து போகுது. சரி இன்றைக்கி ஒரு வழியாக அதை பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ ஜென்சி ஜென் ஆல்ஃபா உங்களுக்கெல்லாம் வந்து மோனிகா பெலுச்சி தெரியுமான்னு தெரியல எனக்கு. பட் மோனிகா பெலுச்சி வந்து வென் ஐ வாஸ் யங் ஒரு கனவு கன்னி, ஒரு அழகு தேவதை. கௌதம் மேனன் இதில் சொல்லணுன்னா அவ்வளோ அழகு. நான் வந்து நீங்கள் மேபி மேட்ரிக்ஸ் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு மேபி மேட்ரிக்ஸ் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் உண்மையான ரசிகர்கள் உங்களுக்கு வந்து மலேனா அப்படிங்கிற ஒரு படத்து மூலமாக தான் மோனிகா பெலுச்சி வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து மலேனா எப்போ பார்த்தேன், ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது வந்த புதுசில் வந்து ரொம்ப குமுதம் புக்கிலலாம் வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஆர்டிக்கல்லாம் எழுதுவாங்க மோனிகா பெலுச்சியை பற்றி. அப்போ மலைனாவில் பார்த்து விழுந்தது தான், அப்புறம் எந்திரிக்கவே இல்லை. மலைனா ஃபுல் படம் பார்க்கல, முக்கியமான அந்த ரசிக்கப்படக்கூடிய காட்சிகளெல்லாம் மட்டும் ஒட்டி பார்க்குறது. அதுக்கப்புறம் இர்ரிவர்சிபிள், நம்ம வின்சென்ட் கேசல் மோனிகா பெலுச்சியோட முன்னாள் கணவன் அவங்க நடிச்சிருந்த படம். அதில் ஒரு 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 கொடூரமான ஒரு சீனு. அந்த படத்தில் வந்து தேட்டரில் போடும்போது கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பாதி பேர் எந்திச்சு போயிட்டாங்களாம்மா அந்த சீனை பார்க்கும்போது. அந்த படத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். யாரோ என் ஃப்ரெண்டு சொல்லுவான், என்னடா குடியாரன் கையில் கேமராவை கொடுத்துட்டாங்க போல, இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அது உண்மையில் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் கேமரா. அது வந்து என்னென்னா சைக்கலாஜிக்கலி உங்களுக்கு யாருக்காவது படம் பிடிக்கலன்னா இப்போ எழுந்துச்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இந்த ஃப்ரெஞ்சு ஆளுங்க டேரக்டர்ஸுக்கு படம் ஒழுங்காக எடுக்க தெரியாது, எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுப்பானுங்க அது. அப்புறம் நிறைய மோனிகா பெலுச்சி நடித்த எல்லா படத்தையும் டோரண்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது. அதுதான் என்னோடய ஃபேவரட் பாஸ்ட் டைம் அந்த காலத்தில், முன்னொரு காலத்திலே. இப்போ அவங்களுக்கு வயசாயிருச்சு, ஆனால் அவங்களோட பொண்ணும் கிட்டத்தட்ட அவங்கள மாதிரியே தான் இருக்காங்க. அது வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு படம் ஏதாவது நடிக்க வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நம்ம இவர் ஒரு பேர் என்ன, தனுஷோட அண்ணன், அவர் மோனிகா பெலுச்சி வச்சு ஏதோ ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஒரு பேச்சு நிலவுச்சு. அதுக்கப்புறமா அது அப்படியே கைவிடப்பட்டுச்சோ நம்ம தெரியல. நம்ம மோனிகா பெலுச்சி இந்த பாட்டெல்லாம் வேறு பார்த்துருக்காங்க போல இருக்குது, நல்லா இருக்குங்கிற வேறு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம்.